வெனிசுவேலா எண்ணெய் கப்பல் ஒலினா அமெரிக்க கடற்படை கைப்பற்றிய உண்மை என்ன? உலக அரசியலின் பின்னணி. உலக அரசியலில் ஒரு கப்பல் கைப்பற்றப்பட்டால் அது வெறும் கடல் சம்பவமல்ல. வெனிசுவேலாவின் ஒலினா எனும் எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடற்படை ஏன் கைப்பற்றியது? ஏன் அந்த கப்பலில் பணியாற்றியவர்கள் கைது செய்யப்பட்டனர்? இது போதைப்பொருள் கடத்தலா அல்லது வெனிசுவேலாவை குறிவைத்த அமெரிக்க அரசியல் திட்டமா? இந்த வீடியோவில் உண்மை, குற்றச்சாட்டு, மறுப்பு, உலக அரசியல் பின்னணி அனைத்தையும் தெளிவாக பார்க்கப் போகிறோம். ஒலினா கப்பல் என்றால் என்ன? ஒலினா என்பது வெனிசுவேலாவின் அரசுக்கு சொந்தமான அல்லது அரசுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு எண்ணெய் போக்குவரத்து கப்பல். வெனிசுவேலா உலகில் மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளில் ஒன்று. ஆனால் அமெரிக்கா விதித்த கடுமையான பொருளாதார தடைகள் காரணமாக வெனிசுவேலா தனது எண்ணெயை நேரடியாக உலக சந்தையில் விற்க முடியாத நிலை. இந்த சூழ்நிலையில்தான் ஒலினா போன்ற கப்பல்கள் மிக முக்கியமானவையாக மாறுகின்றன. அமெரிக்க கடற்படை கைப்பற்றியது ஏன்? அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ விளக்கம் என்ன? குற்றச்சாட்டு 1. இந்த கப்பல் அமெரிக்க தடைகளை மீறி எண்ணெய் கடத்தலில் ஈடுபட்டதாக. குற்றச்சாட்டு 2. எண்ணெய் வருமானம், போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத ஆயுத வர்த்தகம் போன்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக. குற்றச்சாட்டு 3. இந்த கப்பல் 3ஆம் நாடுகள் வழியாக எண்ணெய் விற்பனை செய்து அமெரிக்க நிதி அமைப்புகளை ஏமாற்றியதாக. இந்த காரணங்களை முன்வைத்து அமெரிக்க கடற்படை சர்வதேச கடல் சட்டத்தின் கீழ் கப்பலை கைப்பற்றியதாக கூறுகிறது. பணியாளர்கள் கைது. உண்மையில் என்ன நடந்தது? கப்பலில் இருந்த மாலுமிகள், தொழில்நுட்ப ஊழியர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டனர்? அமெரிக்காவின் விளக்கம். அவர்கள் சட்டவிரோத வர்த்தகத்தில் நேரடி பங்கேற்பாளர்கள். பண பரிமாற்றம், போலி ஆவணங்கள். தடைகளை மீறும் திட்டத்தில் உதவி. ஆனால் வெனிசுவேலாவின் பதில் என்ன? அவர்கள் சாதாரண கடல் பணியாளர்கள். அரசியல் பழிவாங்கலுக்காக அவர்களை குற்றவாளிகளாக மாற்றுகிறார்கள். இதுதான் இந்த சம்பவத்தின் மிகப்பெரிய சர்ச்சை. இது உண்மையிலே போதைப்பொருள் கடத்தலா? இங்கே ஒரு முக்கிய கேள்வி. எண்ணெய் கப்பல் குற்றச்சாட்டு கப்பலா? அமெரிக்கா பல ஆண்டுகளாக வெனிசுவேலா நார்கோ ஸ்டேட் என்று கூறி வருகிறது. அமெரிக்க அதிகாரிகள் கூறுவது எண்ணெய் வருமானம், போதைப்பொருள் கும்பல்களுக்கு பாதுகாப்பு. லத்தீன் அமெரிக்க போதைப்பொருள் வழித்தடம். ஆனால் சர்வதேச அமைப்புகள் மற்றும் சில நாடுகள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவான ஆதாரம் இல்லை எனவும் கூறுகின்றன. அதனால் இது குற்றம் பிளஸ் அரசியல் இரண்டும் கலந்த ஒரு விவகாரம். உண்மையான இலக்கு வெனிசுவேலா அரசா? இப்போது மிக முக்கியமான கேள்வி. அமெரிக்காவின் உண்மையான இலக்கு யார்? பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வது இலக்கு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ. இலக்கு சோஷலிஸ்ட் அரசு. இலக்கு ரஷ்யா, சீனாவுடன் நெருங்கும் வெனிசுவேலா. வெனிசுவேலா எண்ணெய் வளம் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்பதே இந்த அழுத்தங்களின் அடிப்படை காரணம் என்று பலர் நம்புகிறார்கள். இது ஒரு முன்னறிவிப்பு தாக்குதலா? ஒலினா கப்பல் கைப்பற்றல் என்பது வெறும் சட்ட நடவடிக்கையா அல்லது எதிர்கால ஈரானிய அரசியல் அழுத்தத்தின் தொடக்கமா? வரலாறு சொல்வது ஈரான், ஈராக், லிபியா. எண்ணெய் பிளஸ் அரசியல் முரண்பாடு என்பது வெளிநாட்டு தலையீடு. அதே பாதையில் வெனிசுவேலாவும் செல்கிறதா? உலக நாடுகளின் எதிர்வினை. ரஷ்யா, அமெரிக்காவின் சட்டமீறல். சீனா ஒரு நாட்டின் இறையாண்மையில் தலையீடு. லத்தீன் அமெரிக்க நாடுகள் கவலை. ஐநா நேரடி நடவடிக்கை இல்லை. உலகம் மௌனமாக இருந்தாலும் பத்தரம் அதிகரித்து வருகிறது. ஒலினா கப்பல் சம்பவம் ஒரு கப்பல் கதையல்ல. ஒரு எண்ணெய் விவகாரமல்ல. இது உலக அதிகார அரசியலின் பிரதிபலிப்பு. இது உண்மையிலே சட்ட அமலாக்கமா அல்லது ஒரு நாட்டை மடக்கி போடும் திட்டமா? உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.